எல்லோருக்கும் வணக்கம். காதுகள் கேளா காதுகள் என்று ஒரு வகை உண்டு. நீங்கள் என்ன சொன்னாலும் காதுகள் கேளாத காதுகளை கொண்டிருப்பவர்கள் உண்டு. உறங்கும் போது நாம் எவருக்குமே காது கேட்பதில்லை. அதை மூடுவதற்கென்று நாம் கைகளைத்தான் பயன்படுத்த வேண்டும். கண்களைப் போல் அதற்கு இமைகள் இல்லை. வள்ளுவர் சொன்னதை ஐயா அனந்தராமன் ஐயா 2-3 திருக்குறள்களை சொன்னார். செவிகைப்ப சொற்பொருக்கும் வேந்தர் தன் கவிகை கீழ் தங்கும் உலகு என்கிறார் வள்ளுவர். ஒரு வேந்தராக இருந்தாலும் கூட நல்லது நல்லது அல்லாதது அதை சொல்வதற்கு ஒருவர் வேண்டும். அதை கேட்பதற்கு அந்த மன்னவனுக்கு காதுகள் வேண்டும். அந்த காதுகள் இருந்தால் மட்டும்தான் அவர் மன்னனாகவே நீடிக்க முடியும். அவர் கவிகை கீழ் அந்த உலகம் தங்க முடியும் என்ற நிலை இருக்கும் பொழுது இந்த காதுகளின் முக்கியத்துவத்தை நான் சொல்வதற்கு வேறு ஏதும் உதாரணம் வேண்டாம். ஆனால் நம் வேந்தருக்கு 2 காதுகள் அல்ல, 1,00,000 காதுகள் இருக்கின்றன. அந்த காதுகள் வாயிலாக கேட்பவற்றையெல்லாம் அவர் உணர்ந்து உங்களுக்கு வேண்டியவற்றையும் செய்து நல்ல மருத்துவர்களை உருவாக்கும் பணியை அவர் செய்கிறார். நல்ல மருத்துவம் பார்ப்பவர்கள் நல்ல மருத்துவர்கள். மருத்துவம் பார்க்க வேண்டிய அவசியமே ஏற்பட்டுவிடக் கூடாது என்று உழைப்பவர்கள் மிக நல்ல மருத்துவர்கள் என்பேன் நான். அதற்கு ஒரு தொடக்கமாக இந்த நிகழ்வை நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். வீதி வீதியாக தெரு தெருவாக சென்று நீங்கள் உங்கள் காதுகளை எப்படி நீங்கள் முன்கூட்டியே பராமரித்துக் கொள்ள வேண்டும் என்று சொல்லும் பொழுது உங்களுக்கு நீங்கள் கற்ற கல்வி பயன்படுகிறதா என்று நீங்கள் பார்க்க வேண்டாம். பயன்படாமலே கூட இருக்கட்டும், ஆனால் அந்த தொந்தரவுகள் வராமல் இருக்கட்டும். வயதானதற்கு பிறகு சற்று மந்தமாக இருக்கும் என்று சொல்வார்கள். சில இல்லங்களில் வாய்த்தவர்கள் அப்படி இருந்தால், கேட்காமல் இருந்தால் சிறப்பு என்று நினைப்பவர்கள் உண்டு. ஆனால் அது உலக இயற்கைக்கு பொருத்தமற்றது. ஆகவே கலந்து கொண்ட அனைவருக்கும் நன்றி. இந்த திட்டம் என்னென்ன செய்தது என்பதை உங்களுக்கு நான் மணிக்கணக்காக பேசுவதை விட ஒரு 10 நிமிட காணொளி ஒன்று உங்களுக்கு யூடியூபில் இருக்கிறது, பார்த்துவிட்டு நீங்கள் சொல்லுங்கள். புதிய தலைமுறை அறக்கட்டளையின் வள்ளியம்மை அம்மாள் கிராமப்புற மருத்துவ உதவி திட்டம். இத்திட்டத்தின் மூலம் திருவள்ளூர், சென்னை, செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், விழுப்புரம் உள்ளிட்ட மாவட்டங்களில் மருத்துவ சிகிச்சை முகாம்கள், ஆம்புலன்ஸ், நடமாடும் மருத்துவமனை, மருத்துவ விழிப்புணர்வு முகாம்கள், வள்ளி மருத்துவ கட்டண சலுகை அட்டைகள், இரத்த தான முகாம்கள், செய்தி மடல்கள், ஆரோக்கிய தூதர்கள் என பல வடிவங்களில் சேவைகள் ஆற்றப்படுகின்றன. இத்திட்டத்தில் புதிய தலைமுறை அறக்கட்டளையுடன் SRM மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை மற்றும் ஆராய்ச்சி மையம் இணைந்து செயல்படுகிறது. மேலும் ஆம்பினால், குயிக் ஹீல் போன்ற பெரு நிறுவனங்களும் இணைந்து செயல்படுகின்றன. இச்சேவைகளை ஒவ்வொன்றாக விரிவாக பார்க்கலாம். மருத்துவ சிகிச்சை முகாம்கள். புதிய தலைமுறை அறக்கட்டளையும் SRM மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையின் சமூக மருத்துவத்துறையும் இணைந்து வறிய நிலையில் உள்ள மக்கள் வாழும் பகுதிகளில் தொடர்ந்து இலவச மருத்துவ முகாம்களை நடத்துகின்றன. பல்வேறு பிரிவு மருத்துவர்கள் இம்முகாம்களில் பங்கு பெறுகின்றனர். தேவையானோருக்கு போக்குவரத்து வசதி, உணவு, மருந்துகள் ஆகியன இலவசமாக வழங்கப்படுகின்றன. மருத்துவமனையில் தங்கி சிகிச்சை பெற வேண்டியவர்களுக்கு படுக்கை வசதியும் கட்டணமில்லாமல் வழங்கப்படுகிறது. எதையுமே முழுதாக காட்டிவிட்டால் அதனுடைய மகத்துவம் உங்களுக்கு புரியாமல் போய்விடும் என்பதால் மீதியை உங்களுடைய தொலைபேசிகளில் நீங்கள் புதிய தலைமுறை ஃபவுண்டேஷன் அதை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி நீங்கள் தொடர்ந்து வீடியோக்களை பார்க்கணும்னு நான் விரும்பி கேட்டுக்கிறேன். உங்களுடைய மருத்துவக் கல்லூரியை பற்றி ஏராளமான வீடியோஸ் அதில் நாங்கள் போட்டுக்கிட்டு இருக்கிறோம். தொடர்ந்து பாருங்கள். எங்களோட சேவையில் நீங்களும் கரம் கோர்க்க வேண்டும். நீங்கள் சேவையாற்றுங்கள். உங்கள் சேவையை நாங்கள் உலகமெல்லாம் கொண்டு போய் சேர்க்கிறோம். நீங்கள் நல்லுள்ளங்கொண்ட தனி மனிதரோ, இயக்கமோ, நிறுவனமோ எவராயினும் உழைப்புதவி, நிதியுதவி, நிபுணத்துவ உதவி என எவ்வகையிலும் புதிய தலைமுறை அறக்கட்டளையோடு இணைந்து செயல்பட விருப்பம் என்றால் வரவேற்கின்றோம். தொடர்பு கொள்ள புதிய தலைமுறை அறக்கட்டளை 24 GN செட்டி சாலை, தியாகராய நகர், சென்னை 6017.